பாப்பா தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையிடமும் நான் ஆ இ மட்டும்தான் நான் எழுத பழக வச்சேன். இதெல்லாம் ஸ்கூலில் கொடுத்துருக்கிறது தான். அவள் வந்து நீ சொல்லி கொடுக்காத, எனக்கு வரையே தெரியும்ன்றா. ஆக்சுவலி தமிழ் எழுத்துக்களை என் பொண்ணு ஓவியமாகவே பார்க்குறா. இப்போ 3 சொல்லி இன்னும் எப்படி போடணும்னு சுகத்ரி எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுங்கம்மா. ஃபர்ஸ்ட்டு 6 மாதிரி போட்டுட்டு 6 மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா சுழிச்சு வந்துட்டோம்னா திரும்ப இப்படி போடணும். திரும்ப இப்படி 3 லைன் போட்டுக்கிட்டோமா திரும்ப இப்படி வரணும். அவ்வளோதான். ஏய் சூப்பர் டே. இதோ கியூட் பேபி. இன்னொரு போடுங்க. ஃபர்ஸ்ட்டு புள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி 6 போட்டுக்கிட்டு அப்போ சுழிச்சோன்னா திரும்ப அது வந்துடும். நிச்சயமாகவே நான் சின்ன வயசில் சரி என் பையனுக்கும் சரி தமிழ் சொல்லி கொடுக்க எழுத வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சூப்பர் சுகத்ரி, நீங்கள் நெக்ஸ்ட் எழுதுங்க. அம்மா நான் சின்ன இருக்கும்போது நான் தான் தமிழ் சொல்லி கொடுத்தேன். அப்படியாடி அம்மோ, தேங்க்யூ பட்டு. எழுதுங்க எழுதுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. கஷ்டப்பட்டிருக்கேன். பட் சுகத்ரி வந்துட்டு இவ்வளோ டேலண்டடாக எழுதுகிறா. கண்டிப்பாக இதுக்கு காரணம் டீச்சர்ஸும் கூட. அவங்க எவ்வளோ ஈஸியாக வந்து தமிழ் எழுத்துக்களை எழுத சொல்லி கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ நான் விஜே ஸ்கூலுக்கு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மேம்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக. பட் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இன்ன இத்து எழுதுங்க. இத்து பாப்பா. இத்து அம்மா ஒரு டைம் எழுதணுமா? இது நீங்கள் எழுதுங்க, நான் சொல்கிறேன். ஆமாம், ஒரு டைம் தான் எழுதணும். ஓகே. புள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது சுகத்ரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எழுதுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சுகத்ரி. பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே.